विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरे शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैडभबन्धिनि कैडभबन्धिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ஆக மூணாவது துர்க்கை ஜெயவதி துர்க்கை. இவங்க சுகந்தம் சுகந்தம்னா சில வாசனைகள் இருக்கு. அந்த வாசனைகள் எல்லாம் நுகர்ந்தா அழகு கூடும். அந்த வாசனைகள் எல்லாம் நுகர்ந்தா அழகு கூடும். அதுக்கு பேர் சுகந்த சிங்காரி. நீங்க சிங்காரம்னு சொல்லி பாருங்க, அசிங்கமா இருக்கும். சிங்காரின்னு சொல்லி பாருங்க, அழகா இருக்கும். சுகந்த அப்படின்னா வாசனை. அது நுகர்வதற்கு ரொம்ப தெளிவா அற்புதமா இருக்கும். அவ்வளவு அற்புதமான துர்க்கை. அது என்னங்க, வாசனையை நுகர்ந்தா அழகா எழுதுவோம். வாசனையை நுகர்ந்தா மனம் வெய்யும், மனசு வெய்யும். துர்நாற்றத்தை விரும்பினா மனசு சொல்லும். இதுக்குன்னு நீங்க இப்படி போய் சொல்லக்கூடாதுங்க. சுகந்தமான வாசனை அழக கொடுக்கணும். உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சது, பாரிஜாத்தம்னு ஒரு மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அது ராதைங்கிற ஒரு அம்மா கிருஷ்ணன் கிட்ட சண்டை போட்டு அது எங்கேயோ ஒரு உலகத்துக்கு அமிச்சு அவர் அதை சண்டை போட்டு ராதா வீட்டுல கொண்டு நட்டார். முதல்ல அது இங்க முளைக்காது. நோ சீட், அது சீட்லெஸ். அப்படியே சீடு கொண்டு பூமியில் நட்டா வளராது. அதை கொண்டு பெருமாள் ராதையோட இல்லத்துல வைக்கிறார். அந்த மரம் நேரா வளர்ந்து அதனோட கிளையெல்லாம் ருக்மிணி ஆத்து பக்கமா சாய்ந்து விடுச்சு. அந்த மலரெல்லாம் ருக்மிணி பக்தி கோஷம் அவங்க வீட்டுல ஒதுந்துருச்சு பாருங்க. அந்த அம்மா முகமே ஆனந்தமயமாயிடும். ஒவ்வொரு புஷ்பத்தையும் பொறுக்கச்சே கிருஷ்ணா 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 அப்படின்னு பொறுக்கிறாங்க. அந்த வாசனைக்கு எங்கேயோ இருந்த கிருஷ்ணன் அவங்க வீட்டை தேடி போயிட்டார். நட்டது ராதா பிராட்டி வீட்டுல, பூத்து குலுங்கியது ருக்மிணி பிராட்டி வீட்டுல. அவங்க முகம் தேஜஸ் ஆயிடுது. தேஜஸான ஒரு பெண் எதிரில் வந்தா நமக்கு அவங்க மேல ஆசை வரும். அதுவும் மனைவியா வந்தா கொள்ள ஆசை வரும். ஆனா மனைவியை பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். இருந்தா கூட இந்த மாதிரி வந்தா கொஞ்சம் ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி சுகந்தமான மனத்தாலே
வசீகரத்தை பண்ணக்கூடியவங்க. அப்ப அந்த இடத்துல துன்பம் போகும்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வத்தை இவங்க. அடுத்து இவங்களுக்கு ஒரு சக்தி. என்ன சக்தி? எல்லா தெய்வத்துக்குள்ள தானடக்கம். ஓம் ஓம் சகல தேவதா சக்தி ஜதேவதே துர்க்கே நமஹ. ஓம் சகல தேவதா சக்தி ரூபிணி ஜதேவதே துர்க்கே நமஹ. ஓம் சகல தேவதா சக்தி ஜதேவதே காளி ரூபிணி. எல்லா தேவதைகள் இவளுக்குள் அடக்கம். எல்லா தேவதைக்குள் இவள் சென்று அடக்கம். இந்த அம்மா கும்பிட்டா எல்லாம் வந்துடுறாங்க. வாசனையை விரும்பாத யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால உடனே நான் செட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த மயக்கம் வந்து கீழே விடுற மாதிரி போட்டுக்க கூடாது. அந்த மாதிரி விரும்பத்தக்க தேவதைகள். இப்ப ஒருத்தருக்கு காளின்னா பிடிக்காதுங்க. அவர் முருகனை தான் கும்பிடுவார். தலை கீழே கந்த சஷ்டி சொல்லுவார். ஆனா ஏழையாவே இருப்பார். அவர் பணக்காரர் ஆகிறாருன்னா இந்த அம்மாவோட சக்தி. அப்புறம் ஒருத்தர் கிருஷ்ணரை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் புல்லாங்குழல் வச்சு ஊதுறாரு, அதனால ஊதிக்கினே போயிடும். இவன் என்னமோ 75 மாடி கட்டி அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு அரை கட்டி காத்து வாங்குற மாதிரி சொல்லுவா. அதெல்லாம் தவறுதல். புல்லாங்குழல் ஊதனா ஞானம் வரும். புல்லாங்குழல் ஊதணும். இப்ப நீங்க கூட பாருங்க, நல்ல நல்ல இசை கேட்கும் போது உங்களுக்கே வந்து நடனம் மாதிரி வரும். அந்த நாட்டியத்துக்குள்ள இந்த அம்மா இருக்கிறாங்க. காரணம் போயிட்டே இருந்தா பிரம்மதாளம் தட்டின்னு இருந்தாங்க. பிரம்மதாளம்னா இந்த செத்து போனா அடிக்கிற தாளம். ஏன்னா யாருக்கும் கேட்காது, செத்து போனவங்களுக்கும் கேட்காது. இந்த கார் ஓட்டினவர் என்ன பண்ணாரு, தன்னால சொல்ற ஆயிடுச்சு. என்னடா ஒரு நிமிஷம் இரு சாமி போய் ஆடிட்டு வந்துடுறேன். அவன் போய் இறங்கி ஆடுறத பார்த்தா நோக்கு ஒரு ஆச்சரியம் வந்து இவரோட நம்மளும் ஆனா எப்படி இருக்கும் எங்கேயும் பாருங்க. அந்த மாதிரி அந்த பிரம்ம காலம்னு ஒன்று எல்லா இசையும் தனக்குள்ள அடக்கிடும். நாதஸ்வரத்தை வச்சுட்டு நாட்டிய கலையில் சிறந்தது அப்படின்னு பாடுவாங்க. அந்த ஒரே வரி பாடி அந்த மாப்பிளையை கொண்டு வந்து விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துக்கு அந்த பையன் நாட்டம் ஆடுவான். அது அந்த மேளத்தோட இந்த மேளத்தை வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நாதஸ்வரம் 3 எழுந்து வெளியே போடும். மகாலட்சுமி எல்லாம் வீட போடுவா. எல்லா பிரம்மத்தாளத்துக்குள்ள அடக்கம் மாதிரி எல்லா தேவதைகளும் இதுக்குள்ள அடக்கம். அப்ப சகல தேவதையோட சக்தியும் இந்த அம்பாள் கிட்ட ஒண்ணும் இல்ல. காலையில் எழுந்தோமா, மகா அலமணமா, பல்லு துலக்கணுமா, விளக்கேத்தி வச்சோமா, ஸ்டவ் மேல பால் வச்சோமா, சாப்பிட்டோமா, எல்லா வேலைகள் தானா நடக்கும். பொருந்தா வீடும் நல்லா இருக்கும், பிறந்த வீடும் நல்லா இருக்கும். இப்ப 2 வீடு நல்லா இருந்தா தான் 2 சம்பந்தியும் சந்தோஷமா இருப்பான். குடுக்கல் வாங்கல் பெருகும். இது காலையில செய்யற வேலை. அதே மாதிரி சாயந்தரம் செய்யணும். ஏன் சாயந்தரம் செய்யணும், சாயரட்சை செய்யணும் கேட்டா, இந்த சாயரட்சை பின் கதவு வழியா ஒரு அம்மா வருவாங்க. பின் கதவு வழியா. அதுக்கு தேவிலேயே சிறந்த தேவி மூதேவி. நின்று தூங்குறவங்க இருக்கான், உட்காந்து தூங்குறவங்க இருக்கான், நடந்துனே தூங்குறவங்க இருக்கான். சாப்பிட்டு பாதி சாப்பாடு வாய்க்குள்ள இருக்கும், கைக்குள்ள மீதி சாப்பாடு இருக்கும், உயிர் போயிடும். மறுநாள் காலையில் இருந்து நம்மளை கேட்பான், நான் கையை அலம்பலையா? இதுக்கு பேரு மூதியை விழுந்தியது. அந்த மூதியை எப்பவுமே பின் வழியாத்தான் வரும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டா எல்லா தேவதையோட சக்தியும் அந்த தீபத்துக்குள்ள அடங்கறதுனால அவங்க உள்ள வர மாட்டாங்க. மூடாப்பானா என்ன சொல்லலாம், அவ்வளவுதான். அப்படி மூடலைன்னா கூட அவங்க வரமாட்டாங்க. அதனால மூடாமையை செய்து பார்க்கலாமா? ஒன்னும் தப்பு இல்லை. அப்புறம் இவங்களே எழுந்து போய் கதவில்லா போனா கூட மாற்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி எல்லா தேவதைகள் தனக்குள்ள ஒடுங்கி இருக்கக்கூடிய தேவதை
இந்த ஜதேவதே ஜதேவதா 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 எப்படி வேணாலும் தோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜதேவதோ ஜதேவதா அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு எளிமையா போயிட்டு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அக்னி ரூபத்தில் இருக்கிறவங்க இப்படி ஒரு பிரமாதமான தெய்வமா நம்ம காட்சி தர்றாங்க. அடுத்தது பாருங்க, என்னென்னமோ சக்தியிலே நம்ம ஏற்கனவே சுகந்தம்னு பார்த்தோம். இந்த சுகந்தம் எங்க இருக்குதுன்னா தேவேந்திரன் சபையில தான் இருக்குது. ஓம் ஹோம தேவேந்திர சக்தி ஜதேவதே துர்க்கே நம. ஓம் ஹோம தேவேந்திர சக்தி ரூபிணி ஜதேவதே துர்க்கே நம. ஓம் ஹோம தேவேந்திர சக்தி காளி ரூபிணி ஜதேவதே துர்க்கே நம. அதாவது தேவர்களோட தலைவன் கூட இதுக்கு அடக்கம். அங்கிருந்து தானே பாரிஜாத வளர் வந்தது. அதனால அந்த சக்தி தேவேந்திரனுக்கு இருக்கக்கூடிய சக்தி, தேவர்களுக்கு அதிபன், தேவர்களுக்கு எல்லா சக்தியும் இந்த மாதிரி இடத்துல இருக்கான். அப்ப அந்த வீடு நல்ல பெரிய வீடு, நல்ல செல்வம் நிறைந்த வீடு, எல்லாருக்கும் கல்வி வர்ற வீடு, எல்லாமே இவங்களை விரும்புற வீடு, தேவர்கள் தேவியர்கள் வர்ற வீடு, மனசுக்கு அமைதியை கொடுத்து முகத்தை அழகா இருக்கும். முக அழகுதாங்க ரொம்ப முக்கியம். பார்க்கிறவங்க பார்த்த உடனே முகத்தை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்குமா அந்த பொண்ணு. மகாலட்சுமி தாமா. இது வந்த நேரம் அந்த குடும்பம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இன்னொருத்த சொல்லுவாங்க இது மக்கு லட்சுமிமா. வந்த உடனே என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? மாமியார் வழி நடத்திட்டாங்க, மாமனார் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு இட்லி தான் தூங்குதான் அந்த அம்மா, வேலைக்கார கூட யாரும். இது மக்களுக்கு இந்த மாதிரி சில நல்ல விதமான நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியது இந்த ஜதேவதியே துர்கா. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் உண்மைதானா? தெய்வத்துக்கிட்ட கூட சத்தியம் வாங்குவாங்க, தெய்வமே உண்மையா? அது ரட்சகம்னு பேரு. ஓம் ஹோம ரட்சக ஜதேவதே துர்க்கே நம. ஓம் ஹோம ரட்சக ரூபிணி ஜதேவதே துர்க்கே நம. ஓம் ஹோம ரட்சக காளி ரூபிணி. தெய்வம் சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டோ இவனிடத்துல இருக்குது. இவன் 1000 பொய் பேசுவான். 1000 பொய் பேசுற ஆளிடத்துல சத்தியம் பண்ணிவிட்டோம். அவங்க ஆத்துல தங்கி ஒரு எதிராளி எதிர்ப்பான வேலை செய்ய அவங்க ஆத்துக்கு வந்தானா கூட வீட்டுக்கிட்ட வந்த உடனே அவனுக்கு மறதி ஆயிடும், இவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடும். இன்னைக்கு சாமியை போய் 2ல 1 பார்த்துறது அப்படின்னு அங்க இருந்து புறப்பட்டு வருவான். அங்க கால் ஏறும்போது முக்காவாசி மறந்துடுவான், இங்க படி ஏறும்போது மொத்தத்தையும் மறந்துடுவான். ஒண்ணு இல்லை சார், அவ்வளவு நமக்கு பாதி வேலை மிச்சம். இந்த ரட்சகம்னா தெய்வம் சத்தியத்தை பண்ணி கொடுக்கணும். தெய்வம் சத்தியத்தை பண்ணி கொடுக்கணும்னா அந்த பக்தன் மேல தெய்வத்துக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். எனக்கே சத்த மைசூர் பண்டெல்லாம் எவ்வளவு ஆசையா கொடுத்தா. வந்த விஷயமும் தெரியல, போன விஷயமும் தெரியல. ஒரே ஒரு ஹோண்டாவுக்கு 20 பேர் தனிப்பிட்டாங்க. இதுக்கு பேரு ரட்சகம். ரட்சிப்பது, சக்திய வாக்கு தவறாம தெய்வம் ரட்சிக்கிறது. தெய்வத்துக்கு அப்படி ஒரு இயல்பு. நமக்கே கூட ஒரு திருப்தி வருது. என்ன பண்றான்? எத்தனை மணி நேரமானாலும் அவரை பார்த்துட்டு போறோம். அந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு ஒருத்தர் 100 பேர் பார்த்தா அந்த ஒருத்தர் டயர்ட் ஆயிடுவார். இவங்க கோடிக்கணக்கான பேரை பார்த்து ரட்சித்து அவங்களை இன்பமாக்கி இவங்களும் இன்பமா இருக்கக்கூடிய துர்க்கைக்கு ஜதேவதே துர்க்கைன்னு பேர். ஓம் ஹோம ஓம்கார ஜதேவதே துர்க்கை நம. ஓம் ஓம்கார ரூபிணி ஜதேவதே துர்க்கை நம. ஓம் ஓம்கார காளி ரூபிணி ஜதேவதே துர்க்கை நம. எல்லா கடவுள் ஓமுக்குள் அடக்கம்.
அந்த ஓம் எனக்குள்ள அடக்கம். ஜதே ஓதம் ஏன் அடக்கம்? அவங்க அக்னி ரூபத்தில் இருக்கிறாங்க. ஹோம திரவியங்கள்லாம் அதுலதான் இருக்கும். எந்த மந்திரம் சொன்னாலும் முதல்ல ஓம்காரத்தை சொல்லிட்டு தான் செய்யணும். ஆகியனாலே இந்த மகா தத்துவம் இந்த ஜதேவதிய துர்க்கைக்கு உண்டு. ஓம் ஹோம சங்கரி, ஓம் ஹோம சங்கரி ரூபிணி ஜதேவதிய துர்க்கிரமம். ஓம் ஹோம சங்கரி காளி ரூபிணி ஜதேவதிய துர்க்கிரமம். சங்கரன் செல்லக்கூடிய ருத்ரம் என்ற தொழிலை செய்யக்கூடியவங்க. ருத்ரம் பிறப்ப முடிஞ்ச பிறப்புக்கு கவனத்தை கொடுத்து அடுத்த பிறப்புக்கு அந்த கவனம் இருந்து முன்ன பிறப்பில நான் தான் உன்னை ரட்சகம் பண்ணேன், இப்ப நான் உனக்கு சங்கரி பார்வதி ரூபத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது கேட்கிறவா கேள்வி கேட்பா, சங்கரினா நீ யாரு? யாருக்காவது சித்தியா? யாருக்காவது பெரியமாவா? யாருக்காவது வீட்டுக்காரியா? அதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு சொல்றாங்க, ஓம் ஓம்கார சிவசங்கரி ஜதேவதி துர்க்கே நம. ஓம் ஓம்கார சிவசங்கர ரூபிணி ஜதேவதி துர்க்கே நம. ஓம் ஓம்கார சிவசங்கரி காளி ரூபிணி ஜதேவதி துர்க்கே நம. அக்னிக்குள்ள சிவன் அடக்கம். சிவனோட அக்னியை வச்சுதான் நான் இவ்வளவு பண்ணிட்டு வர்றேன். அதனால என்னோட வீட்டுக்காரர் கூட ஒருத்தர் சிவசங்கரின்ற பேர்ல இருக்காரு. நான் அந்த இடத்துல இருந்து ஆதிசக்தியோட இடத்துல இருந்து ஜதேவதி துர்க்கையா பிரிந்து வந்தார். உங்களுக்கு எந்த துன்பம் ருத்ரத்து வழியா வந்தால், ருத்ர பயம்னா யம பயம், அதை நீக்கக்கூடியவர். உலகத்திலேயே பெரிய பயம் என்ன? யம பயம் தான். அந்த பயத்தையே நீக்கிட்டா, ஹலோ எங்க இருக்காள்? நல்லா இருக்கா? எங்க ஆத்துக்கு 2 நாள் வந்து போங்க. இங்க வந்து சாப்பிட்டோன்னே அவர் போன் பண்ணுவார், எங்க ஆத்துக்கு 2 நாள் வந்து போ. இப்ப எவன் நமக்கு போன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் எல்லாம் பண்ணி வைக்கணும்னா இவன் என்ன பண்ணுவான்? உடனே கூப்பிடுவாடா என்ன? எவன் 2 நாளைக்கு எங்க வீட்டுல வந்து இருக்கணும். அவருக்கு டெலிபோன் அடிச்சு அவர் எவன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சிவசங்கரி ருத்ரம் என்ற மரண பயத்தை நீக்குபவர். மரண பயம் போயிட்டோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மரண பயம் போயிட்டோம் அற்புதமா இருக்கும். அந்த தெய்வத்தை தான் இந்த ஜதேவதி. சுகந்தத்துக்கு பின்னாலே அழகு, அழகுக்கு பின்னால ரட்சகம், ரட்சகத்துக்கு பின்னால சங்கரி, சங்கரிக்கு பின்னால சிவசங்கரி. அது ஒரு தாள ராகம் எல்லாம் இருக்கு. அற்புதமான ராகம். வாசிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க, யாருக்கும் புரியாது. மூக்கு அடிச்சு கத்தனா யார் கேட்பாங்க? அந்த ராகம் அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி துர்க்கே இந்த அம்மா. இப்போ வேண்டுதல் வேற அர்த்தம். இவ்வளவு டவுட் வந்துருச்சு. இப்படி எல்லாம் சொல்றாங்க. நாங்க வேண்டிக்கிட்டா காப்பாற்றுவாங்களா? வேண்டினாலும் காப்பாற்றுவாங்க, வேண்டா போனாலும் காப்பாற்றுவாங்க. ஓம் ஹோம சங்கல்ப ஜதேவதியே துர்க்கே நம. ஓம் ஹோம சங்கல்ப ரூபிணி ஜதேவதியே துர்க்கே நம. ஓம் ஹோம சங்கல்ப காளி ரூபிணி ஜதேவதியே துர்க்கே நம. இந்த ஹோமத்தை ஏற்றி இந்த மந்திரங்களை சொல்லி 108 மந்திரம் யார் சொல்லுவாங்க? மூச்சடக்கமே சாமி. ஓம் ஜதேவதி துர்க்கே நம, ஓம் ஜதேவதி துர்க்கே நம, ஓம் ஜதேவதி துர்க்கே நம, ஓம் ஜதேவதி துர்க்கே நம. இவ்வளவுதான். அந்த நெருப்பை பார்த்து வேண்டுதல் பண்ணா எல்லாமே நடக்கும். நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க. யாரும் பொய் சொல்ல? அது எப்படி அக்னியை பார்த்து சொன்னா நடக்கும். இப்ப 2 பேருக்கு சண்டை வந்துடுறது. ஒருத்தர் கடன் கொடுத்தேன்றார், ஒருத்தர் கடன் கொடுக்கல என்றார். கடைசியில் என்ன வச்சு சத்தியம் பண்ணிக்கிறார்? கற்பூரத்தை ஏற்றி வச்சு, நான் கொடுத்ததுதான், எதிரில் இருக்கணும் ஒரே ஒரு காது போகணும்,
இவனுக்கு 2 கண்ணும் போயிடும், ஒரு காது போயிடும், மூக்கு ஒரு பக்கம் அடப்பாயிடும். அதுக்கு பேர் சங்கல்பம். எத்தனை விஷயம் பாருங்க, அற்புதமான தீப்தி. இது நம்ம வீட்டுல வழிபட்டு வந்தா சாரிட்ட தான் நம்ம வழிபடணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல, 5 மணிக்கு மேல பண்ணா என்னான்னு குதர்க்கமா கேட்கக்கூடாது. 4 மணிக்கே கூட பண்ணாங்க மாணவர்களே. ஒருத்தர் IAS அதிகாரி, IAS எழுத போறாரு, எக்ஸாம் 8 மணிக்கு வைக்கிறாங்க. இவரு நான் 4 மணிக்கு தான் எழுதுவேன் நடம் முடிச்சேன். 500 வருஷம் IAS எழுதுனாலும் பாஸ் பண்ண மாட்டார். 8 மணிக்கு தான் நிற்போம். எங்க மாமி பசங்க எல்லாம் பஸ் 2:30 மணிக்கு, அது 2:15 போயிடுச்சு. என்ன கூப்பிட்டேன், மாமா மாமா ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நினைச்சேன். ஒரு 3:15 மணிக்கு நம்ம பஸ் நிக்குதான்னு கேட்டேன். அது எத்தனை மணி பஸ்? 2:30 மணி பஸ் 2:15 போயிடுச்சு. கேப்போட இந்த பொண்கள் கேட்க மாட்டாங்க. அப்புறம் அவளை கார்ல எடுத்து சுத்தி காட்டினேன். என்னது, ஏன் பஸ் இல்ல? என்ன, நாளைக்கு வா, 2 மணிக்கு வந்தா பகல் அந்த பஸ் இல்ல. டைமிங் 6 to 7:30 செய்யுங்களேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசாம இருங்கோ. ஆனா பேசாம இருக்கிறது பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் உலகத்திலேயே. அதை விட இறந்து படலாம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசாது இருப்பாங்களா சொல்லு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு சொரிசரங்கே வந்துடும். ஐயோ வாயே ஓட மாட்டான் தானே, அவன் வேறதான் நடக்கும். அது அவருக்கு தெரியாது. இவங்க சுடாத அக்னி ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்களோட நிறம் சிகப்பு. இவங்க வர்ற ரதம் சிவப்பு. அக்னி எப்படி இருக்கும்? பச்சையா இருக்காதுங்க. கருப்பா இருக்குமான்னு கேட்டா புகை வந்தா கருப்பா இருக்கும். இல்ல குதர்க்கமா கேட்டா அப்படித்தான் இருக்கும். அக்னி ரெட்டிஷ் அந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டிட்டு இருக்கிறவங்க. எதோட கம்பேரிசன் கேட்டா சூரியனோட அக்னி கிரணங்களுக்கு கம்பேரிசன். அது கூட குளுமையா இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த கிரீடம் நெருப்பால் ஆனது. அவங்களுக்கு கை காலில் இருக்கக்கூடிய ஒட்டியானம் எல்லாம் நெருப்பால் ஆனது. அப்படி போனாங்கன்னா அந்த ரூம்ல ஒரு எடுத்தாங்கன்னா அந்த ஒட்டியானம் நெருப்பாவே வரும். அப்படி எடுத்து கட்டிப்பாங்க. தெரியும் ஜனங்க திருடிட்டு போயிடுவாங்க. இந்த ஜிமிக்கி புல்லாக் எல்லாமே நெருப்பில் இருந்து அப்படியே எடுத்து போட்டு இவங்களே நெருப்பு போட்டுக்கலாம். ஷூட்டுக்கு ஷூடு ஒண்ணும் பண்ணாது. இந்த கிரீடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்னி மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கும். சில கோயில பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கிரீடம் எரியிற மாதிரி இருக்க மேல கதி. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்க. அந்த மாதிரி ஆடு. வலது கையில பாதி தேங்காய் உடைச்சது. அதே மாதிரி அதுல கொழுந்து விட்டு எரியுற நெருப்பு. அதாவது மொத்தத்துல ஜெகன் மோகினி மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி சொன்னா சட்டுன்னு கவனம் இருக்கும். இடது கையில சூலம். இடது கையில சூலம். யாரையும் குத்த மாட்டாங்க. அந்த தேங்காயில சத்தா நெருப்பு. இந்த மாதிரி அற்புதமா இருப்பாங்க இவங்க. இவங்களுக்கு வாகனம் சிவகாளை. சிவசங்கரி இல்ல, காளை மாட்டில தான் வருவாங்க. உடனே குதர்க்கமா குதிரையில வருவாளான்னு கேட்கக்கூடாது. சிவசங்கரி. சங்கரன் என்ன வாகனம்? அந்த மாதிரி வாகனத்தை உபயோகப்படுத்துறோம். மூக்கு துவாரத்துல இருந்து இவங்க மூச்சு விட்டா நெருப்பாவே இன்டேக் அவுட்புட் எல்லாமே நெருப்பு தான். ஜுவாலதுர்கே
இந்த தேவத்தை துர்க்கை அப்படின்னு சொல்றது உங்களுக்கு பேரு. இடது கால் ஊனி வலது கால் எடுத்து நடக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்டு இருப்பா இந்த அம்மா. இதெல்லாம் அப்படியே உருவத்தோட பார்த்தா நம்ம மனசு உருகிடாதோன்னு அப்படியே உருகிடும். அப்படியா சுவாமி, 1 மணி நேரமா என்ன சொல்றேன்னே தெரியல, உருகிடும்னு சொல்றே. ஆமா உருகிடும். எப்ப உருகோம்னா திடீர்னு ஒரு நேரம் நினைச்சுப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு துர்க்கை சொன்னாரே, அது 3வது துர்க்கையாமே. ஜாக்கா என்ன சொன்னாரு, ஜாக்கா போத்தாலான்னு சொன்னாரு. ஓ அது என்னமோ சொன்னாரு, அந்த துர்க்கை என்னன்னு தெரியல. ஓஹோ ஜத்திரத்தை துர்க்கை பார்த்தோம். அந்த சாமி மொத்தமே போய் சொன்னா கூட நிஜமாவே நடக்குது. என்ன இருப்பது அந்த மாதிரி ரூபத்தில் இருக்கிறவங்க. பாருங்க, பச்சரிசியில பைத்தியம் பருப்பு கலந்து அதை வடிச்சு தேன் போட்டு நெய்வேத்தியம் பண்ணணும். 3 அல்லது 6 கவளம் வைக்கணும் அவங்களுக்கு. அக்னி இல்லையா? ஆமா, பிராமணர் தான் பாருங்க பச்சரிசி தான் சாப்பிடுவார். மற்றவாளை பாருங்க புழுவரிசி. என்னன்னா வயிற்றுல போய் அப்படியே சுட்டுக்குமா. என்ன இவன் சொல்றது நண்டு, 6 அடி மீன், அப்புறம் பெரிய பூச்சி ஒன்று இருக்கும், 7 கால் வச்சுக்கணும், கொடுக்க முன்னாடி வச்சுட்டு போகும். அது ஒரு அண்டால குண்டால போட்டா கூட அது நண்டாம். இதெல்லாம் சொல்லும் போது இவருக்கு வயிற்றுல ஒண்ணுமே வராது. சத்த நெய்ய குச்சிட்டா ஐயோ ஐயோ காரம் தெரியாத வருமா, என்ன நண்டு காரம் நல்ல பாருமா. அதனாலே ஆன்மீகம் வளராது. சாப்பிடுற பொருள் பொறுத்துதான். சாப்பிடுற பொருள் சாத்விகமா சாப்பிட்டா ஆன்மீகம் வரும். சாப்பிடுற பொருள் கரடுமுரடா சாப்பிட்டு பாருங்க. சிங்கம் வந்து கறி இல்லாத ஒரு இடத்துல நிக்காத உள்ள போட்டா சுத்தி 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 வருவாங்க. பசுமாள் பால் உள்ள போட்டா 10 படி பால் ஒரு வேலைக்கு கொடுக்கும். அதே புல்லு ஒரு கவளம் மனுஷன் சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆள்காரி. ஆமா, அது 10 படி பால் கொடுக்கும். இவருக்கு அடுத்த நாள் பால் அதே புல்ல இவன் உண்ணான். அதனால பச்சரிசியில இந்த பருப்பு வகையை சேர்த்து தேனை கலந்து கொடுத்தா அந்த அம்மா மனசு கொடுத்து பாருங்க. இது எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டா அடுத்த வருஷம் வரைக்கும் நமக்குள்ள ஒப்பந்தம். அடுத்த புரட்டாசியில அமாவாசைக்கு 3வது நாள், அந்த 3வது நாள் ஜத்தியவத்தை துர்க்கைக்கு இப்பவே நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அந்த அம்மா இந்த ஒரு உருண்டைக்கு ஓடியாரணும். அவ்வளவு நல்ல ஒரு அற்புதமான அம்மா. இந்த உதரப்போக்குன்னு ஒண்ணு இருக்குது, வியாதிங்க. உதரப்போக்கு டிஸ்சார்ஜ் பண்ற பிளட் பல விதமான வகையில டிஸ்சார்ஜ் ஆகும். ஒயிட் டிஸ்சார்ஜ் அண்ட் ரெட் டிஸ்சார்ஜ் 2 இருக்குது. இந்த சிகப்பு ரத்தம் எவ்வளவு நாளும் போகும், ஒரு உடம்புக்கு ஆபத்து வராது. ஆனா வெண் உதிரம் போகக்கூடாது. அதனால இந்த மாதிரி நைவேத்தியங்கள். அப்புறம் வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணிட்டு தேன் அப்படியே ஊற வைக்கணும். அந்த அக்னி குறையும். ஏலக்காய், தேன், என்னென்ன ஐட்டம் நம்ம கையில கிடைக்கும் அதெல்லாம் அதுல போட்டு வச்சு நல்லா ஊற வச்சு அந்த அம்மாவுக்கு காட்டணும். நம்ம எதுக்கு காட்டணும்? அந்த அம்மா நல்லா இருக்கணும் காட்டுறோம் இல்ல, நம்ம நல்லா இருக்கணும். எது வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும்? ஒரு கால் அடுத்த வருஷம் நான் மறந்துட்டா கூட நீ எங்க ஆத்துக்கு வந்து பண்ணணும் அன்ற நைவேத்தியம் ராத்திரியில தான் செய்யும். இந்த ஒரு வெண் உதரப்போக்கு அது பல காரணத்தினால வரும்.
இப்ப இருக்கிற மாடர்னிஸ்ட் அந்த வைத்தியருக்கு கூட தெரியாது. அது நினைவால வருது, நினைவு கொண்டான வருது. இப்ப இதை நம்ம இது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. இந்த தேவதையை தொழுது அதெல்லாம் சரியாயிடும். இந்த சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா கட்டட வேலை எல்லாம் இருக்கும், கர கர கரன்னு மேல வரும், பட்டுன்னு நடும். அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறவங்க அண்ணன் தம்பி ஒத்துமையா இருப்பாங்க. ஒரே ஒரு செங்கலுக்கு 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் 40 வயசுல ஆரம்பிச்சு 2 பேருக்கும் 80 வயசு ஆகும். எப்ப முடியுது? அந்த மாதிரி தகராறு சீர் பண்ணக்கூடியவங்க. இந்த மூலம் சூலம் பவித்திரம்னு ஒரு நோய் இருக்கு. மூல நோய், சூல நோய், பவித்திர நோய். இது ஆசனத்துல வர்றது மூலம். பல வகையான மூலம் இருக்கு. அதாவது ஆசனத்தை விட்டு வெளியில மூலம் வருவது, ஆசனத்துக்குள்ளே ஆசனத்தை பெருசாக்கி மூலம் வருவது. இவங்களுக்கு மலஜம் வெளியில தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த வியாதிகள் போகும். இந்த அல்சர் மாதிரி ஒரு டிசீஸ் குடலுக்குள்ள எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் உடனே வயிற்றால போவாங்க. அவங்க நல்லா பாவம் சாப்பிடுவாங்க, எத்த பார்த்தாலும் சாப்பிடுவாங்க. டீயை விட்டுட்டு உடனே தர்பூசம், அவங்க பாருங்க, தர்பூசம் குடிச்சிட்டு அப்புறமா உடனே வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. அப்புறம் மீன் குழம்புல 2 கவலம், மீன் குழம்பு துண்ணு முட்டுட்டு தேங்காய் சாதம், தேங்காய் சாதம் முட்ட உடனே 2 கவலம் தாங்க கீரை சாதம். இதெல்லாம் உள்ள போனா அது சூல நோயை உண்டு பண்ணும். சூல நோய் என்ன தானால வர்றது இல்லை, சாபத்தினால வர்றது சூலம். சூலத்திற்கு குத்துறதுன்னு அர்த்தம் இல்ல, குடலுக்குள்ள வர நோய் சூலம். அதெல்லாம் பொருள். மகோதர வியாதின்னு ஒண்ணு, அது ஒரு அற்புதமான வியாதி. அப்புறம் வெண்காமாலை, மஞ்சக்காமாலைன்னா தெரியும், வெண்காமாலைன்னா தெரியவே தெரியாது. செத்து போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன தெரியும். பழைய வைத்தியர்களுக்கு தான் தெரியும், அது நாட்டு வைத்தியர்களுக்கு தான் தெரியும். வெண்காமாலை வெள்ளையா, யூரின் ரொம்ப வெள்ளையா போகும். உங்களுக்கு டாக்டர் கிட்ட போனவொடனே என்ன கேட்கறாங்க? அவ்வளவு படிச்சுட்டு பாவம், எவ்வளவு படிக்கிறாங்க. அது 5 வருஷம், அதுக்கப்புறமா 5 வருஷம், அதுக்கப்புறமா 5 வருஷம், அதுக்கப்புறம் ஃபாரின்ல ஒரு 10 வருஷம், முடியெல்லாம் கூட்டி போய் கல்யாணம் நடக்காம. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எப்பா என்ன டெஸ்டிங்? அந்த லேபுக்கு போய் உங்க யூரினை கொடுத்துட்டு போங்க, அந்த லேபுக்கு போய் உங்க மோஷனை கொடுத்துட்டு போங்க. இந்த யூரின்ல கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி இது வெண்காமலை. அது சரியாகும். மகோதர வியாதின்னா பார்க்க அழகா இருப்பாங்க. இந்த வயிறு பாருங்க, இங்க இருக்கும், முதுகு உள்வாங்கிடும், இந்த சிரசு பின்வாங்கிடும், காலெல்லாம் மெலிஞ்சு போகும். அந்த மாதிரி வியாதிக்கு மருந்து கிடையாது, ஆண்டவனா பார்த்து விட்டார். மற்ற எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கு, அந்த வியாதிக்கு மருந்து சாப்பிட்டா வியாதி ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி வியாதிகளை சரி பண்றவங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவங்க. சில பெண்களுக்கு இந்த உதரப்போக்குங்கிறது தினம் போகும். இதை வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொல்லாம இருக்க முடியாது. கல்யாணம் ஆன அன்னைக்கு கூட போகும், கல்யாணத்துக்கு முன்னாள் போகும். அது ஒரு வகையான குடல் சம்பந்தப்பட்ட பெண் உருவுக்குள்ள வரக்கூடிய நோய். இதுக்கெல்லாம் மருந்து இயற்கையான மருந்துகள் கிடையாது. நீங்க போறீங்கன்னா பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க, 45 டெஸ்ட். எத்தனை டெஸ்ட்? 45 டெஸ்ட். 44வது டெஸ்ட் எடுக்கும்போது வீடு எடுத்துருவாங்க. ஆனா இந்த தேவதையை வழிபட்டா அந்த மாதிரி உதிரப்போக்கு போகிறது.
முக்கியமா மறதி போகுது. மறதி, ஞாபக சக்தி வரும். இந்த மாதிரி ஒரு விசேஷமான சக்தி உள்ளவங்க தான் இந்த ஜதேவதை துர்க்கை. இந்த 108 கூட நீங்க சொல்ல வேணாம், உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலை, 24 மணி நேரம் உங்களுக்கு நீங்க ஒழிச்சுட்டே இருக்கனால, டயர்ட் ஆயிரதுனால அந்த வெளியாரத்துல பாவம் 25வது மணி நேரம் இல்லை, உங்களால முடியாது. ஒரே ஒரு வரி போனா போட்டும் அந்த அம்மா கிட்ட இந்த ஒரு வரியே 4 முறை சொன்னீங்கன்னா நடக்கும். ஓம் ஜதேவதே துர்க்கே நமஹ, ஓம் ஜதேவதே துர்காய நமஹ, ஓம் ஜதேவதே துர்க்கே நமஹ. இவ்வளவுதான் சொல்லணும். ஒரே ஒரு முறை வீட்டுல போய் கேட்டு சொன்ன வர சொல்லிக்கிட்டே சொல்லு 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 சொல்ல இந்த தன்மைகள் தான் தன்மை மாறிட்டே மாறி ஒரு அற்புதமான நிலையை வரும். ஹார்ட் அட்டாக் வந்துடுத்தோ, மூக்குல எல்லாம் டீ வச்சுட்டாங்க, என்னென்னமோ மருந்து கொடுத்து பாக்குறாங்க, எனக்கு தூக்கமே இல்லை. 21 செகண்ட் அவங்களோட கஷ்டப்படுறேன். 21வது செகண்ட்ல வேண்டிய ஆன்மீகத்துக்கு நிறைய பணி செய்யுது. எனக்கு 21வது நிமிஷம் விட்டுட்டாங்க. இப்ப 14 வருஷம் நோ மெடிசன், எந்த மெடிசனும் சாப்பிடுறது இல்லை. அவங்க 40 மெடிசன் எழுதி கொடுத்தாங்க. டாக்டர் குறைக்க சொல்லல, நானே குறைச்சிக்கினே வந்து கரெக்ட். டெய்லி வாக்கிங் போச்சு. எல்லா பிரதானமான தேவதைகளுக்கும் காலையில 1 மணி நேரம், அப்புறம் மூச்சுன்னு இருக்கும்போது 1 மணி நேரம். இவ்வளவுதான். பாதி வியாதி ஜாதி. நல்ல தூக்கம், தூங்குறவனே தூக்கம் வந்துடும், எந்த கவலையும் கிடையாது. கவலை இல்லாத மனுஷன் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி தூக்கி இப்ப மலை பாருங்க, சாதாரணமா 14 கிலோமீட்டர் 2.5 மணி நேரத்துல சுத்தி வந்துடுறான். 12 வயசு பையன் 1 மைலே உட்காந்து வந்துடுறான். திருமலை ஏறுறது 2.5 மணி நேரம். 20 வயசு பையன் 70 அடிக்கு வயது வச்சுட்டு ஏற முடியலையே என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஏற்று வித்தை, அந்த பிளட் பிரஷர், பிளட் தன்மை, இதெல்லாம் சீரா வச்சிருக்கக்கூடிய தேவதை இதுதான். எக பெயராலே நடக்க முடியல. சின்ன பசங்க 25 65 எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதனால கண்ணு வச்சுடாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான துர்க்கை ஜதேவதை துர்க்கை. காலையில் எழுந்து ஒண்ணுவானா, ஓம் வன துர்க்கேரமா, ஓம் சொல்லி துர்க்கேரமா, ஓம் ஜதேவதை துர்க்கேரமா, உங்களுக்கு ஃப்ரெண்டு. அவ்வளவுதான். இதை சொல்லிட்டே வாங்க. மறுபடியும் நாளைக்கு சாந்தி துர்க்கையை பார்ப்போம். இந்த துர்க்கை ரொம்ப பிரமாணமா இருக்கும்.